ருத்ரா சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவர் வேற உங்க கைய குலுக்கி இப்பவே வாழ்த்து சொல்லணும்னு தோணுது. யோ அம்மா இரியா படுத்துறானப்பா. லகட சாத்தான வர வச்சு அந்த ராணியோட மரணமும் அந்த பொம்மி ஆவியோட மரணமும் எப்ப நடக்கும்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண. ஆனா 3 முறை நான் எவ்வளவோ தடுத்தோம். அது மறுபடியும் எழுந்து என்ன நோக்கி வர ஆரம்பிச்சுது. அடுத்த 48 மணி நேரம் கடவுளுக்கு நிகரான சக்தி சாத்தானுக்கும் இருக்கும். அதனால அந்த ராணி அவ செய்யற எந்த காரியத்தையும் நிறுத்த மாட்டா. ஆனா அதை நிறுத்தணும்னா லகட சாத்தானை வர வச்சா அது வேலைக்கு ஆகாது. சகட விதை செய்யணும். செய்வினை கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சகட வினை? மனுஷனுக்கு செய்யறதுதான் செய்வினை. ஆனா ஒரு சாத்தான் மானிட பிறப்புக்கு செய்யறதுக்கு பேருதான் சகட வினை. அதை எப்படி செய்யறது? இன்னையிலிருந்து இதுக்கு முன்னால, அதாவது 5 நாளுக்கு முன்னாடி சித்தார்த்த ராணி 2 பேரும் அவங்க உடுத்திருந்த உடையை எடுத்து கொண்டு வந்து சகடவினை மூலமா பொம்மையை செஞ்சா அவங்களோட வீரியத்தை நம்மளால நிறுத்த முடியும். ருத்ரா சொன்னதை கேட்டீங்களா? கேட்டோம்க்கா. இப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்னியே அது செய்யணுமா, இல்ல இப்ப ருத்ரா சொன்னாரே அது செய்யணுமா? அதான் எல்லாரையும் தூக்கிட்டேன்னு ருத்ரா சொல்றாருல. அதனால ருத்ரா சொன்ன மாதிரி இப்பவே போய் இன்னில இருந்து சரியா 5 நாளைக்கு முன்னாடி சித்தார்த் ராணி போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வாங்க. சரி சரி வாங்க போங்க போங்க. அக்கா எடுத்துட்டு வந்துட்டோம்க்கா. இந்தாங்க மா, அதையும் கொடுத்துருமா. இந்தாங்க. ரகுவரன் சாவித்ரி 2 பேரும் கண்ணு மூடி கைய நீட்டுங்க. கண்ணு மூடுங்க. எதுக்கு? சொன்னதை செய்யுங்க. யோ சொல்றத செய்யா. செஞ்சு தொலைங்க. இந்த துணியெல்லாம் எடுத்து அந்த பொம்மைக்குள்ள வைங்க. சரிங்கக்கா. மாமா இந்த புடவை அதுக்குள்ள வையா. கட்டுங்க. பத்ரகாளியே நமஹ. ஓம் மகாபத்ரகாளியே நமஹ. மனோ, ஐயா உன் கையை நீட்டு. ஐயா அதான் அவங்க இருக்காங்களே. நீட்டு தொலை. சரி நீட்டுறேன். எனக்குமா அம்மா பொம்மம்மா மா, என் கையிலயும் பொம்மம்மா. நீங்க 3 பேரும் இந்த 3 பொம்மைகள் எடுத்துட்டு போங்க. எப்ப உயிர் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் இதை வச்சுக்கிட்டு என்னடா இந்த ஆள் மறைஞ்சு போயிட்டான். தெரியலையே, என்னென்னமோ நடக்குது. வாங்கம்மா போயிடலாமா? வரோம். தம்பி வாங்க வாங்க. ஒளிகாலம் முடிஞ்சு புது உயிர்களை தோற்றுவித்த விஷ்ணு பாம்பனையில தூங்குறாரு. விஷ்ணுவின் வேர்வையிலிருந்து 5 அரக்கர்கள் தோன்றினார்கள். அந்த அரக்கர்களுக்கு நம்மளை விட விஷ்ணு அழகா இருக்காரேங்கிற பொறாமையால அவரோட சண்டையிட்டாங்க. அந்த சண்டை 1 வருஷ காலம் நீடிச்சது. அந்த 1 வருஷ காலத்துக்கு அப்புறம் விஷ்ணு அவங்க வீரத்தை மெச்சி நீங்க கேட்கிற வரத்தை நான் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. அந்த அரக்கர்கள் உங்களால எங்களுக்கு அழிவு வரக்கூடாதுன்னு கேட்டாங்க. உடனே அந்த விஷ்ணு அந்த வரத்தையும் அவங்களுக்கு சும்மா இருந்தாங்களா? இல்லவே இல்லை.
நமக்கு அழிவே இல்லைன்னு நினைச்சு எல்லா இடத்துக்கும் அவங்க போனாங்க. அவங்க போகாத இடமே இல்லை. அந்த நேரத்துல தான் அவங்க பாதாள உலகத்துக்கும் போனாங்க. அங்கதான் அவங்க குலகுருவான சுக்குராச்சாரியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனாங்க. அப்படி போனப்பதான் அவரோட மகளை பார்த்து இவங்க ஆசைப்பட்டாங்க. குருவோட மகள்னு தெரிஞ்சும் என்ன பார்த்து நீங்க ஆசைப்பட்டது ரொம்ப பெரிய தப்பு. உங்களுடைய பலம் சிறிது சிறிதா குறையட்டும். கடைசியா ஒரு பெண்ணாலதான் உங்களுக்கு மரணம்னு சொல்லி சாபமிட அத கேட்ட அரக்கர்கள் நிலைகுலைந்து நிற்க, அப்போது அங்கு குரு வரவே அங்கிருந்து விலகி அவர்கள் ஓடி வந்துவிட, அந்த பெண் விட்ட சாபத்தால அவர்களுடைய உடல் மெலிய தொடங்க, பிறகு பயந்து போய் சிவனை நோக்கி வழிபட, அந்த சிவனும் அவர்கள் முன் தோன்ற, அந்த பெண் விட்ட சாபத்தை என்னால் நிவர்த்தி செய்ய முடியாது, வேற ஏதாவது வரத்தை கேளுங்க என்று சொன்னதும் அந்த அரக்கர்கள் எங்களுடைய அழிவு ஒரு பெண்ணால் ஏற்படும் என்பது உறுதி, அதனால எங்க உடம்பிலிருந்து வெளியேற ரத்தத்தை தேவர்கள் மனிதர்கள் தங்களது உடம்பில் அணிந்து உள்ள ஒரு வாய்ப்பை கேட்டாங்க.